குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் 8 மணி ஆகுது, ஏப்ரல் 5. இன்றைக்கி நான் ஜப்பானில் இருக்கேன். அதுவும் ஜப்பானில் இருக்கக்கூடிய சக்குரா மரத்தை தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த ஏஷியன் கண்ட்ரிலேயே ஒரு 3 இடத்துல இருக்குது இந்த மரத்தை பற்றி சொல்லணுன்னா. ஃபஸ்ட்டு சொல்ல போனோன்னா ஜப்பான் தான். ஜப்பானில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே இந்த மரம் இருக்கும். ஆனால் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எதுனா கியோட்டோ மட்டும்தான். ரெண்டாவது சைனாவில் கூட இருக்குது, கொரியனில் கூட இருக்குது. நான் பார்த்துருக்கேன் இந்த பூ அதிகமாக. இந்த பூ வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். அதுவும் மார்ச் எண்ட் ஆஃபில் ஆரம்பித்து ஏப்ரல் 15-20க்குள்ளே முடிஞ்சிடும் இந்த பூ. ஏன்னா அந்த பூ அதிகமாக உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த டைமில் காற்று கூட அடிக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆகும் காற்று அடிக்கிறது. இப்போ தான் வின்டர் வேறு முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் நேற்று நைட்டு மழை பெஞ்சனால இந்த பூவெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சனால அப்படியே உதிராமல் இருக்குது. இந்த பூவை பற்றி சொல்லணுன்னா இது ரொம்ப வாசமாலாம் இருக்காது, சும்மா நார்மலாக தான் இருக்கும். ஜாப்பனீஸ் மக்களுக்கு இந்த பூவை ரொம்ப பிடிக்கும். நீங்களே பாருங்கள், ஜாப்பனீஸ் மக்களை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பூ அப்படியே பறந்து அவங்க வீட்டுக்குள்ளே வரைக்கும் போகும். கார்லாம் எல்லாமே இடத்துல இருக்கும். இந்த பூ பெருசாக வாசமெல்லாம் இருக்காது அதிகமாக. இந்த சீசன் வந்தாலே ஜாப்பனீஸ்க்கு கொஞ்சம் கொண்டாட்டம் தான். அவங்களோட அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் மாதிரி வெளியே வந்து பார்பிக்யூ போட ஆரம்பிச்சிருவாங்க. சாயங்காலம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. நான் இப்போ காலையில் இருக்கனால யாரும் வரல, மழை பெஞ்சிருக்கனால. சாயங்காலம் ஆச்சுன்னா 2 மணிக்கு டென்ட்டு போட்டு எல்லோரும் பார்பிக்யூ போட்டு அவங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ட்ரீயை ரசிச்சுக்கிட்டே. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தை பற்றி சொல்ல போகணுன்னா, இந்த மரம் வந்து இலை விட்டு முட்டு காய்ச்சி பூ பூக்காது. எதுவுமே இல்லாமல் முட்டு காய்ச்சி பூ பூக்கும். அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் அதாவது இலை வரும். அதாவது வெயில் காலம் வரப்போகுது இப்போது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே இது இலையை மட்டும்தான் இந்த மரம் ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மரத்தில் பூ மட்டும் எப்படி இருக்கோ அதே மாதிரி வெயில் காலத்தில் இலை மட்டும்தான் இருக்கும். அதே வெயில் காலம் முடியும் போது, வின்டர் சீசன் வரும்போது இலை எல்லாமே விழுந்துடும். அந்த வின்டர் சீசன் முடிகிற வரைக்குமே இந்த மரத்தில் ஒரு இலை ஒரு பூ கூட இருக்காது. வின்டர் சீசன் முடியும் போது மட்டும்தான் இந்த மரத்தில், அதாவது மார்ச் மாதத்தில் ஒரு 20ஆம் தேதி கிட்ட அந்த மாதிரி நேரத்தில் தான் முட்டு விடும். முட்டு விட்டு அதாவது அந்த மார்ச் எண்ட் ஆஃபில் பூவாக மலரும். நான் கூட உங்களுக்கு நேரில் காமிக்கிறேன் பாருங்க. பூ இது பூ பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஆனால் ரொம்ப வாசமாலாம் இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக. இது ஜப்பான் மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சொல்லவே தேவையில்லை, ஜாப்பனீஸ் ரொம்ப கைண்டானவங்க. அவங்க அதிகமாக கோவப்பட மாட்டாங்க. அதுதான் அவங்களோட மெயினே. ஃபாரினர்ஸ்கிட்ட அவ்வளோத்தும் ரூடாக நடந்துக்க மாட்டாங்க. வெளியே இடத்துல அதிகமாக பேச மாட்டாங்க. யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. ஜப்பானை பற்றி நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஜப்பானில் அதில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி பார்க்கக்கூடிய அதிக இடங்கள் இருக்குது. அழகான பிளேஸ்கள் ரொம்ப இருக்குது. இது எல்லாமே ஜாப்பனீஸ் வீடு தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீ ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நார்மலாகவே எல்லாருக்கும் கோசைமாஸ். இங்கே ஜப்பானில் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாதவங்களுக்கு கூடயும் வாக்கிங் போகும்போது குட் மார்னிங் சொல்லுவாங்க. இந்த கல்ச்சரில் வந்து நார்மல் அது. நான் யாருன்னே தெரியாதவங்களுக்கு, ஆனால் நான் அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லலாம், அவங்க சொல்லுவாங்க திரும்பி நமக்கு குட் மார்னிங். அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் கோனிச்சுவா சொன்னாலும் கோனிச்சுவா சொல்லுவாங்க. ஈவினிங்கில் கொன்மான்வான்னு சொன்னாலும் கொன்மாவா சொல்லுவாங்க. மேலும் இந்த சக்குரா மரத்துக்கு பக்கத்துலேயே என்னோடய அழகான ரூமும் இங்கேயே தான் இருக்குது. நான் தங்கி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டும் இங்கேயே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது. இதிலே கண்டுபிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு ஸ்டைலில் நான் துணியை காய போட்டிருப்பேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் நான் எதில் தங்கியிருப்பேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த செடி ஒன்று பறிச்சுட்டு வந்து நான் இந்தியாவில் நட்டு வைக்கலான் இருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம இந்தியாவிலையும் ஒரு குளிர் பிரதேசத்தில் நட்டு வச்சிடலான் இருக்கேன். நட்டு வச்சு வளர்த்து விட்ருவோம். அப்புறம் நம்ம ஊர்லேயும் இடம் பிடிச்சிடலாம்ல, சக்குரா இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் வந்து
தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜப்பானுக்கு. பெரும்பாலும் ஜப்பான் டூரிஸ்ட் விசா ஈஸியாக கிடைக்கும் நிறைய பேருக்கு. ஏஷியன் கண்ட்ரினாலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய விசா ப்ராசஸ் தான். ஈஸியாக அப்ளை பண்ணி தாராளமாக சுற்றி பார்க்கலாம் ஜப்பானை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் இருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அரிகாத்தோ கோசைமாஸ்.